சாஃப்ட்வேரில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்க் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஜிஎஸ்டி கொடுக்க போகிறீங்க. ஜிஎஸ்டி கொடுத்தோன்னா ஜிஎஸ்டிஆர் 1 அவுட்டர் சப்ளை கொடுக்குறீங்க. இங்கே என்ட்ரு கொடுத்ததுன்னே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைம்லேருந்து எந்த ரேட்டு டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும். 01072026 என்டர் டூ டேட் அதே எடுத்துக்கும். எரர்ஸ் எதனா இருந்தால் இங்கே ஷோ சொல்லியிருக்கும். இது பண்ணாது மவுஸில் இங்கே நம்ம ஷோன்னு கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு B2Bயில் எவ்வளோ பில் அடிச்சுக்கிறீங்க, அதே மாதிரி B2Cயில் எவ்வளோ அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கிரெடிட் நோட் டெபிட் நோட் எவ்வளோ இது பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். இங்கே வந்த பிறகு நீங்கள் ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி எக்ஸல் டெம்ப்ளேட்டாக வேணுமா, ஜிஎஸ்டி ஜேசன் ஃபைலாக வேணுமா, இல்லை சிஎஸ்வி ஷீட்டாக வேணுமானா எனக்கு வந்து எக்ஸல் டெம்ப்ளேட் வேணும். எக்ஸல் கொடுத்துட்டு இந்த ரெட்டில் இருக்கிற B2B B2C இது எல்லாமே வந்து இன்க்ளூசிங் எல்லாமே வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ஸ்டார்ட் கொடுத்தோடனே எதனா எரர்ஸ் இருந்தால் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இந்த ரிசிப்ட் நம்பர் ஆப்ஷன்றது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் க்ளோஸ் கொடுக்கலாம். க்ளோஸ் கொடுத்தோடனே ஃபைல் இங்கே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இது டைமிங் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகுது சக்ஸஸ்ஃபுல் ரன் இந்த மாதிரியே டாப் அப் ஆகும். இப்போ வந்துட்டு ஓகே பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.